பிரியமானவர்களே, எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? உங்களை மறுபடியும் வேதம் அறிவோம் என்கிற நிகழ்ச்சியின் வழியாக உங்களை சந்திப்பதிலே அதிக மகிழ்ச்சி. கடந்த 3 வாரங்களாக கர்த்தருடைய வேதமும் நம்முடைய வாழ்க்கையும் அப்படின்னு நம்ம நிறைய காரியங்களை நம்ம பார்த்து வந்தோம். நிறைய காரியங்கள் நம்ம பேச பேச உண்மையாகவே வேதம் ஒரு புதை பொருள் அப்படின்னு நம்ம சொல்லலாம். வார்த்தையை தியானிக்க நம்ம நிறைய காரியங்கள் கலந்து பேச பேச நிறைய காரியங்களை அறிந்து கொள்வதற்கு ஆண்டவர் நமக்கு இந்த நாட்களில் கிருபை கொடுத்துருக்கு. சரி, வாங்க தொடர்ந்து நம்ம நிகழ்ச்சிக்குள்ளே நம்ம போக போகிறோம். இன்னும் நம்ம நிறைய காரியங்கள் இந்த நேரத்துலையும் நம்ம பேச போகிறோம். வேதத்தை கையில் எடுத்து வைத்துக் கொள்ளுங்க. கர்த்தர் உங்களோடு கூட கண்டிப்பாக பேசுவார். சிஸ்டர் பிரைஸ் லார்ட். பிரைஸ் லார்ட். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கோம். ரொம்ப சந்தோஷம். தம்பி பிரைஸ் லார்ட். நல்லா இருக்கியா? நல்லா இருக்கேன். நீங்க நல்லா இருக்கீங்க? நல்லா இருக்கமா. சிஸ்டர் பிரைஸ் லார்ட். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் பிரதர். ரொம்ப சந்தோஷம் மறுபடியும் உங்களை இந்த நிகழ்ச்சியில உங்களை பார்ப்பது. கடந்த 3 வாரங்களாக கர்த்தருடைய வசனமும் ஒரு தனிப்பட்ட மனிதனுடைய வாழ்க்கையும் வார்த்தையோடு இணைந்த வாழ்க்கை இல்லைங்களா, ரெண்டையுமே நம்ம இணைக்கும் போது என்னெல்லாம் நடக்குது, வார்த்தையும் வாழ்க்கையும் வெவ்வேறாக பிரிக்கப்படும் பொழுது என்ன நடக்குது. இந்த புத்தகத்தில் உள்ள வார்த்தைகளை நம்ம அப்படியே நம்ம வச்சுட்டா அது வெறும் வார்த்தையாகவே இருந்துருது. ஆனால் அந்த வார்த்தை ஒரு விதை மாதிரி அப்படின்னு நம்ம வச்சுக்கலாம் இல்லைங்களா. இந்த வார்த்தையை எடுத்துக்கொண்டு வந்து நம்ம இருதயமாகிய நிலத்தில் நம்ம போடும் பொழுது அது அதற்குண்டான பலன்களை நமக்கு என்ன செய்யுதுன்னா உண்டாக்குது அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். அப்போ வார்த்தையோடு இணைக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை எப்படிப்பட்ட மாற்றங்கள், ஏன்னா அதனுடைய துவக்கமே நிறைய மாற்றங்கள், ஆவிக்குரிய மாற்றங்கள் நம்முடைய வாழ்க்கையில் நமக்கு என்ன செய்யுதுன்னா நமக்கு உண்டாக்கி கொடுக்கும் அப்படிங்கிறத நம்ம கடந்த நாட்களில் பார்த்தோம். சாத்தானுடைய தந்திரங்களை பார்த்தோம். அதுக்கப்புறம் என்னென்ன மாதிரியான நன்மைகள் நமக்கு, இன்னும் நிறைய காரியங்கள் நமக்கு வியூவர்ஸ்லாம் கூட சில பேர் இந்த நிகழ்ச்சியை பார்த்துட்டு என்ற நேரம் வந்து பேசினாங்க, பிரதர் அதுக்கப்புறம் நான் தனிப்பட்ட முறையில் இந்த வசனத்தெல்லாம் தியானித்து பார்க்கும் பொழுது வசனத்துலேருந்து இப்படிப்பட்ட நன்மைகள்லாம் நமக்கு வருதுன்னு சொல்லி பார்க்கும்போது எங்களுக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சுன்னு சொல்லி சொன்னாங்க. உண்மையாகவே வேதம் ஒரு மகத்துவமானது அப்படின்னு தான் நம்ம சொல்லணும் இல்லைங்களா. ஓசியா புஸ்தகத்துல கூட கர்த்தர் வந்து சொல்லும் பொழுது, என்னுடைய வேதத்தின் மகத்துவங்களை அவர்களுக்கு நான் எழுதி கொடுத்தேன் அப்படின்னு சொல்ற. வசனத்தை அப்படி மனப்படமா வச்சிருக்கிறீங்களே, ரொம்ப சந்தோஷம். அப்படிதான் இருக்கணும். ஆண்டுடைய வார்த்தையை நம்ம ஒவ்வொரு காரியத்தையும் நம்ம நுணுக்கமா நம்ம கவனிச்சு பார்க்கணும். இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா, 3 வாரமாக பைபிளில் என்னென்ன மாதிரியான காரியங்கள் இதெல்லாம் நம்ம பார்த்துட்டோம். ப்ராக்டிக்கலாக ஒரு செஷன் இப்போ ஒரு 15 நிமிடம் நம்ம பேச போகிறோம். வேதத்தை எப்படி கவனிக்கணும், என்னென்ன விதங்கள்லாம் நம்ம கவனிக்கலாம், வசனத்தை எப்படி அறிந்து கொள்வது அப்படிங்கிறத பற்றி நம்ம என்ன செய்யலாம்னா பார்க்க போகிறோம். இப்போ நானும் சில காரியங்கள் அறிஞ்சதை நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன். அப்புறம் நீங்கள் கற்றுக்கொண்டதை நீங்கள் அப்புறம் எனக்கு சொல்லுங்கள். முதல் காரியம் என்னன்னு சொன்னால், கர்த்தருடைய வேதத்தில் நமக்கு நிறைய வார்த்தைகள் இருக்குது. அதில் கர்த்தர் பேசின வார்த்தை எது என்பதை முதல்ல நம்ம படிக்கும் பொழுதே அதை பிரித்து பார்க்கக்கூடிய ஒரு தன்மை நமக்கு என்ன செய்யணும், நமக்கு கண்டிப்பாக வேணும். ஏன்னா இதே வேதத்தில் பொல்லாத மனிதர்கள் பேசின வார்த்தை இருக்குது, தீர்க்கதரிசிகள் பேசின வார்த்தை இருக்குது, அப்புறம் கூட சாத்தான் பேசின வசனம் கூட இருக்குது, அப்புறம் கர்த்தர் பேசின வார்த்தை. இப்போ கர்த்தர் பேசின வார்த்தையை கவனிக்கிறதுல 3 முக்கியமான காரியங்கள். ஒன்று, கர்த்தர் டைரக்டா பேசியிருப்பார். எங்க பேசினாரு? சீனாய் மலையில. வெரி குட். மோசையோட கர்த்தர் என்ன செஞ்சார்னா முகமுகமாய் பேசின. அந்த மாதிரி கர்த்தர் முகமுகமாய் பேசின புதிய ஏற்பாடுல நம்ம மத்தேயு, மார்க்கு, லூக்கா புஸ்தகத்தெல்லாம் நம்ம வாசிக்கும்போது இயேசு முகமுகமாய் பேசின வார்த்தை. அப்ப நேரடியா கர்த்தர் பேசின. சில பைபிள்ல கூட பாத்தீங்கன்னா ஆண்டவர் பேசின வார்த்தையை ரெட் கலர்ல என்ன செஞ்சிருப்பான்னா அதை மார்க் பண்ணி கொடுத்துருக்கிறது கூட நம்ம பார்க்கிறோம். அப்போ கர்த்தர் நேரடியாக பேசின வார்த்தைகள் இருக்குது. அப்போ அந்த வார்த்தைகளை நம்ம என்ன செய்யணும், வசனத்தை படிக்கும் பொழுது அப்படி நம்ம என்ன செய்யணும்னா கான்சன்ட்ரேட் பண்ணோம். வியூவர்ஸ் நீங்களும் கவனத்தில் வச்சுக்கோங்க, சரிங்களா. 2வது காரியம் என்னன்னு சொன்னால், பரிசுத்தவான்கள் மூலமாய் பேசின வார்த்தைகள். வேதத்தில் பரிசுத்தவான்கள் மூலமாய் நிறைய பேசியிருக்கிறாங்க. என்னென்னலாம் பேசியிருக்கிறாங்க அப்படிங்கிறத பற்றி நம்ம நிறைய பார்க்கணும். அதில் வந்து தேவனால் பயன்படுத்தப்பட்ட ஒவ்வொருவரும் பேசியிருக்கிறாங்க. இப்போ நார்மலாக பார்த்தீங்கன்னா அன்னாள் அவங்க வந்து ஒரு சாதாரண ஒரு குடும்ப ஸ்திரீ தான். ஆனால் அவங்களுக்குள்ள இருந்தும் தேவனுடைய வார்த்தை வெளிப்பட்டதை நம்ம 1 சாமுவேல் புஸ்தகத்தை நம்ம என்ன செய்யறோம்னா நம்ம வாசித்து பார்க்கிறோம். அந்த மாதிரியான காரியங்கள். அப்போ பரிசுத்தவான்கள் மூலமாய் கர்த்தர் பேசின வார்த்தைகள் என்னெல்லாம் இருக்குது. அதுக்கப்புறமா
தீர்க்கதரிசிகள் மூலமாய் பேசின வார்த்தை. இந்த 3 இடத்துலையுமே கர்த்தருடைய வார்த்தை நமக்கு என்ன செய்யுதுன்னா நமக்கு இருக்குது. அப்போ வசனத்தை படிக்கும் பொழுது இந்த 3 சம்பந்தப்பட்டு ஏதாவது நம்ம படிக்கக்கூடிய பகுதிகளில் அது வருதா அப்படிங்கிறத நம்ம என்ன செய்யணும்னா முதல் கட்டமாக நம்ம வந்து கவனிக்கணும். 2வது காரியம் நம்ம என்ன கவனிக்கணும்னு சொன்னால், என்னை பற்றி என்ன சொல்லியிருக்கிறது, நான் அறிந்து கொள்ளும்படி எனக்கு என்ன சொல்லியிருக்கிறது, நான் கை கொண்டு நடக்கும்படி எனக்கு என்ன சொல்லியிருக்கிறது, என்னுடைய வாழ்க்கையிலே நான் சிலவற்றை திருத்திக் கொள்வதற்கு எனக்கு என்ன சொல்லப்பட்டிருக்கிறது அப்படிங்கிற கண்ணோட்டத்திலையும் நம்ம வேதத்தை நம்ம என்ன செய்யணும்னா அறிந்து பார்க்கும் பொழுது நமக்கு இன்னும் வேதம் நமக்கு ரொம்ப ஒரு சுவாரஸ்யமானதாக மனமகிழ்ச்சியாக அது நமக்கு கண்டிப்பாக நமக்கு மாறும். சரி, இப்போ இதை தாண்டி வேதத்தை வேற இன்னும் என்ன மாதிரியான பரிமாணங்களை பார்க்கலாம், நீங்கள் எதை பார்க்குறீங்க சொல்லுங்க. லூக்கா 8ஆம் அதிகாரம் 17-18 வெளியரங்கமாகாத ரகசியம் இல்லை, அறியப்பட்டு வெளிக்கு வராத மறைப்பொருளும் இல்லை, ஆதலால் நீங்கள் கேட்கிற விதத்தை குறித்து கவனியுங்கள். அப்ப வேதம் வந்து ஒரு மறைப்பொருளும் ரகசியம் நிறைந்ததா இருக்குது. நீங்க கேட்கிற விதத்தை குறித்து கவனிங்கள். நீங்க வந்து அது எவ்விதமா கேட்குறீங்களோ அவ்விதமா அது உங்களுக்கு ரிவீல் ஆகும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. ஏசப்பா வந்து சீஷர்கள் நடுவில் ஜனங்கள் நடுவில் பேசும் பொழுது ஊமைகள் பேசும்பொழுது அது மறைப்பொருளாவே பேசுவாங்க. ஆனா சீஷர்கள் இடத்துல தனித்து வரும் பொழுது அதை மறைப்பொருளுடைய விளக்கத்தையும் சேர்த்து பேசுவாங்க. அப்ப ஜனங்கள் நடுவில் அவர் ஒவ்வொருத்தரையும் சொல்லும் பொழுது காதுள்ளவன் கேட்க கடவன் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப கேட்கிற விதத்தை குறித்து கவனமா அவங்க இல்லாதனால அந்த இடத்துல அவர் வந்து எல்லாத்தையும் ரிவீல் பண்ணாம சீஷர்கள் தனித்து இருக்கும் பொழுது அந்த மறைப்பொருள் அதோட ரகசியத்தை பரலோக ராஜ்யத்துக்கு அடுத்து உள்ள ரகசியங்களை அவங்களுக்கு வந்து ரிவீல் பண்றாங்க. ஏன்னா ஒரு இடத்துல ஆண்டவரே சொல்லும் பொழுது அவர்கள் வந்து கண்ணிருந்தும் காணாமலும் காதுகளிருந்தும் கேளாமலும் இருதயத்திலே அவர்கள் உணர்ந்து கொள்ளாமல் போனபடியினால் நான் அவர்களோடு ஓமையாய் பேசுகிறேன் அப்படின்னு வசனத்தில் இருக்குது. அப்போ ஒரு மனிதனுக்கு வசனம் புரியாமல் போகுதுன்னு சொன்னால் அவங்க வசனத்தை கவனிக்க வேண்டிய விதத்தில் கவனிக்காமல் போகிறாங்க அப்படிங்கிறத பார்க்கணும். அப்போ நான் சொன்ன காரியத்தெல்லாம் தாண்டி இந்த வசனத்தில் நம்ம என்ன பார்க்குறோன்னு சொன்னால், வேதம் ஒரு பொக்கிஷம் இல்லைங்களா, ஒரு மறைப்பொருள்கள் அடங்கின ரகசியங்கள் அடங்கின ஒரு பொக்கிஷம் என்று நம்ம பைபிளில் நம்ம பார்க்குறோம். அப்போ இந்த மறைபொருள்களை எப்படி கண்டறிகிறது, அந்த ரகசியங்களை எப்படி நம்ம வந்து அறிந்து கொள்வது அப்படின்னு சொன்னால், அந்த வசனத்திலே ஆண்டவர் சொல்கிறாரு, உனக்கு எதுவும் மறைபொருளாக இருக்காது, அது மறைக்கப்பட்டும் நமக்கு என்ன செய்யாதுன்னா அது இருக்குது. எப்போனா கவனிக்க வேண்டிய விதமாக நீங்கள் கேட்கிற விதத்தை குறித்து நீங்கள் கவனியுங்கள். அப்போ நம்ம எதில் கவனமாக இருக்குன்னு சொன்னால், வசனத்தை நம்ம தியானித்து பார்க்கும் பொழுது அதில் மேலதிகமாக ஏதாவது ரகசியங்கள் இருக்குதா, கர்த்தர் ஏதாவது மறைபொருள்கள் சொல்ல வராரா என்பதை குறித்து நம்ம நுணுக்கமாக அப்படி கவனிக்கிறவங்கள நம்ம இருக்கணும். இப்படி நான் சொன்ன உடனே ஒரு கேரக்டர் ஞாபகத்தில் வந்துடும். சொல்லுங்க சிஸ்டர், உங்களுக்கு ஒரு கேரக்டர் ஞாபகத்தில் வந்திருக்குன்னு நான் நினைக்கிறேன். ஆமாம். இப்போ பாருங்க, எரேமியால 33ஆம் அதிகாரத்தில் ஒரு வசனம் சொல்லப்பட்டிருக்கு. நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்களை உனக்கு அறிவிப்பேன். அப்போ பார்த்தீங்க அப்படின்னா அது வந்து ஒரு பெரிய ரகசியத்தை ஆண்டவர் வந்து உனக்கு நான் அறிவிப்பேன்றார். இப்போ யாருக்கு எட்டாததும் பெரிய காரியங்களை உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்களை அறிவிப்பேன்னா யாருக்கு அதை அறிவிப்பாங்க அப்படின்னு பார்த்தா, நீங்கள் சொன்னது போல தானியேல் தான் எனக்கு ஞாபகம் வந்தார். தானியேல் வந்து எப்பொழுதும் பார்த்தீங்க அப்படின்னா எரேமியா எழுதி கொடுத்த அந்த தீர்க்க தரிசன புத்தகத்தை எப்பொழுதும் ஆராய்ந்து பார்க்கிறவரா இருப்பார். அதை ஆராய்ந்து பார்க்கிறது மாத்திரமில்ல, அதை தேவ சமூகத்துல வச்சு விசாரிக்கிற ஒரு மனுஷனா இருந்தார். மேலதிகமா என்ன ஆண்டவர் சொல்றாரு அப்படிங்கறதெல்லாம் உட்கார்ந்து ஒரு ஜெபம் பண்ணி ஆண்டவரிடத்துல கேட்கறத நம்ம பார்க்கிறோம். அப்படி அவர் ஆராய்ந்து பார்க்கிறவராகவும் தேவனுடைய சமூகத்தில் விசாரிக்கிற ஒரு மனுஷனா இருக்கிறதுனால ஆண்டவர் வந்து பாத்தீங்கன்னா அவருக்கு நேபுகாத் நேச்சார் தொடங்கி அந்தி கிறிஸ்து காலம் வரையும் உள்ள ராஜ்யங்களை குறிச்சும் ராஜாக்களை குறிச்சும் அதிகாரங்களை குறிச்சும் அதிகமா ஆண்டவர் வந்து வெளிப்படுத்தி காமிச்சிருக்கார். அப்ப அந்த பெரிய காரியங்களை இப்போ வரையும் அந்தி கிறிஸ்துவோட செயல்பாடுகள் எப்படி இருக்கும், எந்த மாதிரி செயல்படுவான் அப்படின்ற காரியங்கள் எல்லாம் நம்ம அறிந்து கொள்ள அது ஏதுவா இருக்கிறது. அப்போ ஒரு வேதத்தை நம்ம வந்து ஆராய்கிறவர்களா நம்ம அப்படி இருக்கும் பொழுது பெரிய காரியங்களை கர்த்தர் நமக்கு வெளிப்படுத்துகிறவரா இருக்கு. அதுல ரொம்ப அற்புதமான ஒரு காரியம், வேதத்தை ஆராய்ந்து பார்க்கறதுல தானியேல் வந்து எவ்வளவு ஒரு முனைப்போட செயல்பட்டு இருக்கிறாங்க. அதை நாட்களை நியமித்து கொண்டு ஆண்டவர் சமூகத்தில் காத்திருந்து எரேமியா மூலமாய் சொல்லப்பட்ட அவருக்கு ஆக்சுவலாக என்ன இதற்கு பின்னாடி என்ன நடக்க போகுதுன்றது அவருக்கு தெரியாது. அவர் வந்து அதை ஆராய்ஞ்சு பார்க்கும் பொழுது ஒரு தூதன் கர்த்தரிடத்திலிருந்து கட்டளை பெற்றுக்கொண்டு வந்து அவருக்கு ஒரு செய்தி சொல்கிறதெல்லாம் கூட நம்ம தானியேல் புஸ்தகத்தை நம்ம பார்க்குறோம் இல்லைங்களா. அது பாருங்கள், ஜீசஸ் கிரைஸ்டுக்கு முந்தின காலங்களில் வாழ்ந்தவர்,
ஆனால் முடிவின் காலங்கள் வரைக்கும் என்னெல்லாம் சம்பவிக்கும் அப்படிங்கிற மறைபொருளை பற்றி, ரகசியங்களை பற்றின நிறைய காரியங்களை அதை நம்ம வந்து வெளிப்படுத்தினேன். இந்த வசனத்தை நம்ம கவனிக்கும் பொழுது நம்மளும் நம்முடைய வாழ்க்கையில் அப்படிப்பட்ட ஒரு காரியங்களை நம்ம கண்டிப்பான முறையில் நம்ம அப்படிப்பட்ட ஒரு அப்பியாசங்களை நம்ம ஏற்படுத்திக்கிறோம். இன்னும் ஏதோ ஒரு பாயிண்ட் நீங்க சொல்ல வரீங்க, சொல்லுங்க. பாருங்க பிரதர், தானியேல் தான் பாத்தீங்க அப்படின்னா மேசியா சங்கரிக்கப்படுவார் அப்படின்ற ரகசியத்தை அவர் வெளிப்படுத்துறார். அதே மாதிரி பாத்தீங்கன்னா நீண்ட ஆயுசுள்ளவரை பத்தியும், அப்புறம் நியாய சங்கம் அந்த அமருகிறத பத்தியும் அவர் தான் அதை வெளிப்படுத்துகிறார். அப்புறம் மிகாவேல் தூதன் நமக்கு பாதுகாப்பாக நிறுத்தப்பட்டிருக்கார் என்பதை அவர் தான் அதை வெளிப்படுத்துகிறவரா இருக்கு. பாருங்களேன், பல ரகசியங்கள் தானியேல் புஸ்தகத்துல இன்னைக்குமே நம்ம அறிந்து கொள்வதற்கு நிறைய சத்தியங்கள். அதற்கு அடித்தளம் எங்க இருக்குன்னா, அவர் ஒரு தீர்க்கதரிசியின் மூலமாய் சொல்லப்பட்ட கர்த்தருடைய வார்த்தையை ஆராய்ந்ததோட மாத்திரமல்ல, அதை குறித்து மேலதிகமா தேவனிடத்துல அதை விசாரித்து அதை பெற்றுக்கொள்கிறவரா. அப்ப வசனத்தை நம்ம என்ன மாதிரி கண்ணோட்டத்துல பார்க்கணும் என்பதற்கு இது நமக்கு நல்ல ஒரு உதாரணமா இருக்கு. நீங்க அதுல வேற என்ன காரியங்கள் பார்க்கிறீங்க? நீங்க வசனத்தை நம்ம வந்து எப்படி கவனிக்கணும் அப்படின்னா, நமக்காக தேவன் வந்து எழுதி கொடுத்த வார்த்தைகளை நம்ம வந்து கவனிக்கணும். அந்த வார்த்தையை நமக்காக எடுத்துக்கொள்ளணும். நமக்காக கர்த்தர் எழுதி கொடுத்திருக்காரு அப்படின்னு அதை எடுத்து நம்ம தியானம் பண்ணணும். யாருக்கோ எழுதி கொடுக்கப்பட்ட வார்த்தை, இது ரோமருக்கு எழுதப்பட்டது, இது கொரிந்து சபைக்கு எழுதப்பட்டதுன்னு சொல்லி வேற ஒருத்தவங்களுக்கு எழுதியிருக்காங்க, அதை நம்ம வாசிக்கிறோங்கிற அந்த எண்ணத்துல வேதத்தை நம்ம வந்து கவனிக்க கூடாது. கர்த்தர் சொன்ன ஒவ்வொரு வார்த்தைகளையும் எனக்காக சொல்லப்பட்டது அப்படின்னு சொல்லி எடுத்து நான் தியானிக்கும் பொழுது அதுக்கு நன்மைகளை நான் பெற்றுக்கொள்ள முடியும். அதுல ஒரு ஆதார வசனம் நம்ம எங்க பாக்குறோம்னா, மத்தேயு 26, 21, 22 வசனங்களை நம்ம வாசிக்கும் போது அங்க ஒரு காரியம் நடக்குதுன்னு. பஸ்கா பண்டிகை எல்லா 12 சீசர்களோட இயேசு கிறிஸ்து அமர்ந்திருந்து அந்த போஜனம் பண்ணுகிற அந்த நேரத்துல இயேசு கிறிஸ்து வந்து ஒரு வார்த்தையை சொல்றாரு, உங்களில் ஒருவன் என்னை காட்டி கொடுப்பான் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். இந்த வார்த்தையை கேட்ட அந்த 12 சீசர்களும் ரொம்ப துக்கம் அடைந்து அவரை நோக்கி, ஆண்டவரே நானோ என்று ஒவ்வொருவராய் கேட்க தொடங்கினார்கள். அப்ப அந்த கூடியிருந்த சீசர்கள் மத்தியில கர்த்தர் ஒரு வார்த்தையை சொல்லும் போது, அது எனக்குரிய வார்த்தையா, அந்த தவறு நான் பண்ணிடுவேனா அப்படிங்கிறத அவங்க கவனிச்சு அதை வந்து கேட்டு தெரிஞ்சுக்கிறாங்க. இப்படிப்பட்ட ஒரு வேத தியானத்தை நம்ம பண்ணணுங்கிறது, இப்படிப்பட்ட ஒரு மனநிலைமையை நமக்குள்ள ஏற்படுத்தி கொள்ளணும். ஆண்டவர் ஒரு வார்த்தையை நம்ம கொடுக்கும்போது இந்த வார்த்தை அவங்களுக்குரியதா இவங்களுக்குரியதா என்று நம்ம கருதாம, ஆண்டவரே நீ இது என்னை பற்றி சொல்லுகிறீரா, ஏதாவது சொல்லுகிறீரா என்று அந்த கண்ணோட்டத்தில் வேதத்தை நம்ம பார்க்கணும். அப்போ ஒவ்வொரு முறையும் வேதத்தை படிக்கும் பொழுதும் அந்த வசனத்துல நம்மளை பொருத்தி பார்த்து நம்மளை இணைத்து கொண்டு அதுல நம்ம ஏதாவது சரி செய்யணுமா அப்படிங்கிறத நம்ம கவனிச்சு நம்ம படிக்கும் பொழுது இன்னும் நமக்கு அந்த வசனத்தினுடைய அந்த அந்த நன்மைகளை நம்முடைய வாழ்க்கையில நம்ம என்ன செய்யலைன்னா பெற்றுக்கொள்ளும். எனக்கு இந்த வசனத்தை எனக்கு பார்க்கும் பொழுது எனக்கு இன்னொரு ஒரு ஒரு தன்மை எனக்கு வந்து அதில் வெளிப்பட ஆரம்பிக்குது. இந்த வசனம் நம்மளை சரிப்படுத்துறது, இந்த வசனத்துக்கு நம்ம ஒப்பு கொடுக்கிற காரியங்கள் ஏதாவது உங்களுக்கு ஏதாவது தெரியுதா தம்பி? 1ஆம் அதிகாரம் 22, 23 வசனத்துல கரெக்டா சொன்னீங்க. அந்த வசனத்தை மட்டும் வாசிறீங்க. அல்லாமலும் நீங்கள் உங்களை வஞ்சியாதபடிக்கு திருவசனத்தை கேட்கிறவர்களாய் மாத்திரமல்ல, அதன்படி செய்கிறவர்களாயும் இருங்கள். இதனால் எனில் ஒருவன் திருவசனத்தை கேட்டும் அதன்படி செய்யாதவனானால் கண்ணாடியிலே தன் சுவாவ முகத்தை பார்க்கிற மனுஷனுக்கு ஒப்பாயிருப்பான். இப்ப இந்த வசனத்துல பாருங்க, கண்ணாடியிலே தன் சுவாவ முகத்தை பார்க்கிற மனுஷன். அப்ப கர்த்தருடைய வார்த்தை என்பது ஒரு கண்ணாடி மாதிரி இல்லைங்களா? கண்ணாடி பார்த்த உடனே எப்படி நம்ம அப்படி கொஞ்சம் லேசா நம்ம சில சின்ன அந்த திருத்தங்களை நம்ம செய்யறோமோ, அந்த மாதிரி கர்த்தருடைய வார்த்தை நம்ம என்ன செய்யுதுன்னா, நம்ம ஒவ்வொரு நாளும் நம்மளை சரிப்படுத்தக்கூடிய ஒரு பொக்கிஷமா நமக்கு இருக்குது. ரொம்ப அழகான காரியங்கள், ஒரு ப்ராக்டிக்கல். இப்போ இந்த நேரத்தில் நம்ம என்ன செய்யணும்னா, எப்படி வேதத்தை ப்ராக்டிக்கலாக என்னுடைய வாழ்க்கையில அபியாசப்படுத்துவது அப்படிங்கிறத பார்த்தோம். அதில் முதல் காரியம் என்னன்னா, மறைபொருளை அறிந்து கொள்ளும்படிக்கு வசனங்களை கவனிக்கிறது, தானியேலுடைய உதாரணங்கள். ரெண்டாவது நம்ம என்ன காரியங்கள் பார்த்தோம், நம்ம தேவன் சொல்ற எல்லா வார்த்தையும் நமக்குரியதா நம்ம என்ன செய்யணும்னா எடுத்துக்கொள்ளணும். அதை அது யாருக்கோ சொல்லப்படுகிறது, அது ஒரு பிரசங்கத்துக்காக அப்படி இல்லாம அந்த வார்த்தை எனக்குரியதாக நம்ம எடுத்துக்கணும். மூணாவது, அந்த வார்த்தை என்னை குறித்து என்ன சொல்லப்பட்டிருக்கிறது என்பதை கவனித்து நம்மை சரி செய்ய நம்ம என்ன செய்யணும், நம்ம ஒப்பு கொடுக்குறவங்களா இருக்கும். ஸோ நமக்கு இப்போ இதில் நம்ம நிறைய காரியங்கள் நம்ம பார்த்தோம். இதில் ஒரே ஒரு செய்தி, நம்ம எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய ஒரு செய்தி என்னன்னு சொன்னால், நம்ம உணர்த்தாமல் நம்மை விட்டு கடந்து போகக்கூடிய வார்த்தைகள் நம்மை விட்டு நீக்கப்படும் என்பதற்கு உதாரணங்கள் இருக்குது. அதுக்கு உதாரணம் என்னன்னா, இந்த விதைகளை பற்றின ஓமையில் நமக்கு சொல்லப்பட்டிருக்கு. அந்த காகம்
அந்த வழி அருகே விழுந்த அந்த விதையை ஏன் திருடிட்டு போச்சுன்னா, கேட்டவர்கள் உணர்வில்லாமல் கேட்டார்கள். அப்போ நம்ம வசனத்தை கேட்கும்போது நம்ம உணர்வடைய நம்ம இடம் கொடுக்காம போனோம்னா அந்த வசனம் நம்ம விட்டு திருடப்பட்டு போகும். அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் இருக்கு. எபிரேயர் 4:2 ஏனெனில் சுவிசேஷம் அவர்களுக்கு அறிவிக்கப்பட்டது போல நமக்கும் அறிவிக்கப்பட்டது. கேட்டவர்கள் விசுவாசம் இல்லாமல் கேட்டபடியினால் அவர்கள் கேட்ட வசனம் அவர்களுக்கு பிரயோஜனப்படவில்லை. விசுவாசித்தவர்களாகிய நமக்கோ அந்த இளைப்பாறுதலில் பிரவேசிக்கிறோம். அப்ப நம்ம விசுவாசத்தோடு கேட்கும் பொழுதுதான் அந்த வார்த்தையால நமக்கு உள்ள அந்த பிரயாசப்பட்டு அது வந்து கனியை விளைவிக்கப்படுது. அது நமக்குள்ள விளைச்சலை ஏற்படுத்தும். இல்லைன்னா அது நமக்குள்ள வந்து அந்த விதை விளைச்சலை நமக்கு கண்டிப்பான முறையில் இப்போ நிறைய காரியங்கள் இப்போ ஒரு ப்ராக்டிக்கலா வேதத்தை எப்படி நம்ம அறிந்து கொள்வதுன்னு. சரி, இப்போ இதை கேட்ட நீங்க எல்லாரும் எப்படி என்ன செய்ய போறீங்க? இன்னும் நம்ம டீப்பா நம்ம என்ன செய்யணும்? நம்ம நிறைய காரியங்களை நம்ம தியானிக்கணும். நீங்க சொல்லிருந்தீங்கல்ல, விதை வந்து அந்த உணர்வற்ற தன்மையினால விதை சாத்தான் வந்து அந்த விதையை எடுக்கிறார். அப்ப எனக்கு வந்து தாவீது ஞாபகத்துக்கு வராரு. தாவீது ஒரு ஜெபமாவே பண்ணுவாரு. ஆண்டவரே எனக்கு உணர்வை தாரும், அப்பொழுது நான் உங்களுடைய கற்பனைகளை உங்களுடைய வேதத்தை பற்றி கொண்டு முழு இருதயத்தோடு கை கொள்ளுவேன். வேதத்தோடு இருக்கிற தாவீதுக்கே அந்த தாவீது வந்து விண்ணப்பம் பண்றாரு, எனக்கு உணர்வு தாங்க, நீங்க உணர்வு கொடுக்கும் பொழுது நான் இன்னும் வேதத்தை அதிகமா பற்றி கொண்டு முழு இருதயத்தோடு கை கொள்ளுவேன் அப்படின்னு சொல்லி. அப்ப அந்த உணர்வுன்றது ரொம்ப ஒரு முக்கியமான காரியம். அதை வந்து தாவீது தன்னுடைய விண்ணப்ப ஒரு ஜெபமா தேவ சமூகத்துல ஏறெடுக்கிறத பார்க்கிறோம். அப்போ நம்ம இந்த நேரத்துல கர்த்தருடைய வசனத்தை எப்படி நம்ம கை கொள்வது அப்படிங்கிறத பத்தி நான் நிறைய ப்ராக்டிக்கலான காரியங்களை பார்த்தோம். அடுத்த முறை நம்ம சந்திக்கும் பொழுது இன்னும் ஒரு புதிய டாப்பிக்கை நம்ம தொடர்ந்து நம்ம பேசுவோம். நீங்களும் நிறைய காரியங்களை தியானிச்சுட்டு வாங்க. நம்ம தொடர்ந்து நிறைய காரியங்களை நம்ம பேசலாம். என்ன நேயர்களே, இந்த நேரத்துலையும் கூட ஒரு ப்ராக்டிக்கலாக கர்த்தருடைய வசனத்தை எப்படி கை கொள்வது, எப்படி கவனிப்பது அப்படிங்கிறத பற்றின ஒரு காரியங்களை நம்ம பேசணும். இது பேசுனதோடு நம்ம நிறுத்திடக்கூடாது. அதை நம்முடைய வாழ்க்கையில் அபியாசப்படுத்த நம்ம என்ன செய்யணும்னா நம்ம கவனமுள்ளவர்களாக இருக்கணும். இன்னொரு காரியம் இருக்குது. என்னன்னு சொன்னால், வசனத்தை நம்ம தியானித்த வசனங்களை, உங்களோட கர்த்தர் பேசின வசனங்களை உங்களுடைய ஆவிக்குரிய நண்பர்களோட உறவினர்களோட பகிர்ந்து கொள்ளும் பொழுது இன்னும் அந்த வசனம் அது இன்னும் ஆழமாக அது நமக்குள்ள அது ஒரு விளைவை ஏற்படுத்தும். கேட்கிறவர்களுக்குள்ளேயே அதை என்ன செய்யணும்னா ஒரு பெரிய ஒரு மாற்றத்தையும் உண்டாக்கும். இதுவும் ஒரு மெத்தடு. வசனத்தை கவனிக்கிறதுல தியானிக்கிறதுல ஒரு மெத்தடு, ஒரு ப்ராக்டிக்கலான ஒரு டைமாக நம்ம இந்த நேரத்தில் வசனத்தை எப்படி கவனிப்பது என்பதை கவனித்து பார்த்தோம். கர்த்தர் நமக்கு நல்ல கிருபையான நேரத்தை கர்த்தர் கொடுத்தார். அடுத்த முறை நம்ம சந்திக்கும் போது இன்னும் ஒரு புதிய காரியத்தோடு கூட நம்ம வேத வசனத்தின் அடிப்படையில் பல காரியங்களை இந்த நிகழ்ச்சியில் நம்ம தியானித்து பார்க்க போகிறோம். உங்களுடைய ஃபீட்பேக்ஸை எங்களுக்கு தெரியப்படுத்த மறந்துடாதீங்க. தொடர்ந்து இணைந்திருங்க. கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து காப்பாராக. காட் பிளஸ் யூ. அண்ணே ஓகேவானே? தொய்வில் இல்லை.